எவ்ரிவன், நான் முகமது ரியாஸ்தீன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சினாப்சிஸ். இந்த சப்டாபிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டோம்னாலே நம்ம எக்ஸாமுக்கு போதுமானது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு வகையாக கேட்கலாம். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா அப்படின்னு தனியாக கேட்கலாம். அப்படி இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங்கை கேட்டு அதோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அதையும் சேர்த்து கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டினை மட்டும் தனியாக கேட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா சப்டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ரெண்டையும் சேர்த்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டையும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த 5th சப்டாப்பிக்லேருந்து எழுதிட்டு அதுக்கடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அதை பற்றின இது சொன்னால் போதும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சினாப்சிஸ் போடாமல் எழுதிடுறாங்க. கட்டாயமாக 12 மார்க்கு இந்த மாதிரி லாங் ஆன்சர்ஸ்க்கெலாம் வந்து சினாப்சிஸ் போட்டுட்டு இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் இந்த மாதிரி சப்டாபிக்ஸ் வச்சு தான் எழுதணும். அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷனுக்குலாம் ஒரு மார்க் மைனஸ் ஆகும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பேங்கிங்லாம் எதுக்காக, பேங்க் எதுக்காகன்றது எழுதணும். பேங்க்ன்றது கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேங்க் வந்து எல்லா செக்டார்ஸ்லையும் இருக்குது. பேங்க் மூலயமா மணி லெண்ட் பண்ணுறாங்க. லெண்ட் பண்ணுறது மூலயமா அதை பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ப்ராஃபிட் எடுத்து அதில் குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்கு கட்டிடுறாங்க. பேங்க் அதை வச்சு இன்னும் பலருக்கு லோன் கொடுக்குறாங்க, டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க் பல்வேறு வகையான வேலைகளை செய்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ எதுக்கு நமக்கு பேங்கிங் லாஸ் தேவை? பேங்க் இருக்குது, பேங்க்குக்கு இந்த அதாவது பேங்க்கோட டியூட்டிஸ்லாம் இது என்னன்னு தெரிஞ்சிருது, கஸ்டமரோட டியூட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சிருது. அப்போ நமக்கு சட்டம் தேவையா அப்படின்றது தான் ரெண்டாவது சப்டாபிக். சட்டம் நிச்சயமாக தேவை. ஏன் அப்படின்னா இந்த பணமெல்லாம் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். எய்தர் ஒன்று அந்த கடன் வாங்கினவர் வந்து பேங்க்கை ஏமாற்றலாம், அப்படி இல்லைன்னா கடன் கொடுத்த அந்த பேங்க் வந்து கடன் பெற்ற அவரை அதிக வட்டி கொடுத்து ஏமாற்றலாம். அது போக இது ஸ்மால் ஸ்கேலில் சொல்லாமல் லார்ஜ் ஸ்கேலில் நம்ம போகும்பொழுது பெரிய பெரிய பணம் இன்வால்வ் ஆகும். அப்போது மக்களுடைய டெபாசிட்டை எடுத்து தான் பிறருக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அங்கே அவங்க ஏமாற்றினாங்கன்னா அந்த டெபாசிட் கொடுத்தவங்க என்ன ஆவாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்ஷனாக தான் இந்த பேங்கிங் லாஸ் தேவைப்படுது. அதே போல் பேங்கிங் சட்டங்கள் இல்லாமல் பல பேங்க் வந்து தோல்வி அடைஞ்சு பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜர் இருக்கணுன்றதுனால தான் பேங்கிங் லாஸ் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் சப்டாபிக் வந்துட்டு பேங்க் அப்படின்ற வார்த்தையோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதுக்காக தான். இதுக்கு ரெண்டு வகையான ஆரிஜின் இருக்குது. ஒன்று இட்டாலியிலேருந்து, இன்னொன்று ஜெர்மனிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இட்டாலியை பொறுத்த வரைக்கும் பேங்கோ ஆர் பேங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கோ ஆர் பேங்கே அப்படின்னா வுட்டன் பெஞ்சை குறிக்கும். அதாவது அந்த காலத்தில் இட்டாலியில் வியாபாரம் செய்யும் பொழுது பொது சந்தை மார்க்கெட்டில் வந்து ஒரு வுட்டன் பெஞ்சை போட்டு அதில் உட்காந்து தான் வியாபாரம் வணிகம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு பிஸ்னஸாக மணி லெண்டர்ஸ் வந்து ஒரு வுட்டன் பெஞ்சை போட்டு அதில் மணி லெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க, வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கே இதுக்கு பேங்க்குன்ற இது டெஃபினேஷன் வருது அப்படின்னா அவங்க மணி லெண்ட் பண்ண வியாபாரத்தில் இப்போ சப்போஸ் ஒருத்தர் வராரு, வந்து மிஸ்டர் ஏன்றவர் வராரு, அவர் கூட மிஸ்டர் சின்றவர் வராரு. மிஸ்டர் சின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏ வந்து எனக்கு காசு தரணும், அவன் ஏன் எனக்கு கடனாளியாக இருக்கான், இப்போது நீங்கள் இவனுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இவங்ககிட்ட டெபாசிட் பண்ண ஒருத்தவங்க வந்து இவங்ககிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. அப்போது வியாபாரம் பண்ணுறதுக்கு போதுமான அமௌண்ட் இவங்கள்ட்ட இல்லை, கொடுக்கறதுக்கு போதுமான அமௌண்ட் இல்லை அப்படின்னா பொதுமக்கள் கோபத்தில் அவங்களோட பலகைகளை உடைக்க ஆரம்பித்தாங்க, பெஞ்சை உடைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்? இவங்ககிட்ட பணம் இல்லாதனால. ஸோ அங்கே தான் பேங்க் ரப்ட் அப்படின்ற வார்த்தை உருவாச்சு அப்படின்னு ஒரு ஆரிஜின். இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெர்மனி ஜெர்மனியில் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அப்படின்னா பலர் வந்து ஒன்று சேர்ந்து ஒருத்தர்கிட்ட போய் அமௌண்ட் போடுறாங்க, அந்த ஃபண்டிலிருந்து கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுத்து அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெபாசிட் பண்ணவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பான்மையான ஹிஸ்டாரியன்ஸும் சரி, ஜூரிஸ்டும் சரி இந்த ஜெர்மனோடைய டெஃபினேஷனை தான் ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வார்க்கு அப்புறமேட்டு பெரும்பான்மையான இட்டாலி போர்ஷனை வந்து ஜெர்மன் தான் வந்து ஆக்கியூபை பண்ணாங்க. அப்போது தான் இந்த பேக் அப்படின்ற வார்த்தை வந்து பேங்கேவா மாறி பேங்காக மாறிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இது வந்து இயர்லி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் பேங்க் ஃபார்மேஷன் எப்படி உருவாச்சுன்றது. ஃபஸ்ட்டு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. பேங்க் வந்து நம்ம ஏன்ஷியன் ஹியூமன் சிவிலைசேஷன் மாதிரி அதுவும் ஒரு பழமையான விஷயந்தான். முதல்ல 2000 BCயில் பாபிலோனியர்கள் வந்து அவர்களுடைய கோவில்களில் வந்து தங்கங்களும் வெள்ளிகளும் போய் டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்கிட்ட? அந்த மத குருமார்கள்ட்ட. அந்த குருமார்கள் அதை வச்சு
மணி லெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, கடன் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கொடுத்தாங்க, அந்த டெபாசிட் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த டெபாசிட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபால் ஆஃப் ரிலீஜியன், அதில் சப் டாபிக்ஸ். அந்த பிற்காலத்தில் வந்து மதங்களுக்கு மேலே இருக்க நம்பிக்கை வந்து பொதுமக்களுக்கு போயிடுது. குருமார்கள் ஃபைனான்ஷியல் ஏஜெண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் மக்களுக்கு மதம் மேலே நம்பிக்கை போகவும் கோவில்களில் மணி லெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க, கோவில்களில் டெபாசிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ரோமானியர்களுடைய எழுச்சி உருவாச்சு ப்ரைவேட் பேங்கிங்கில். ரோம் நாட்டு அரசு வந்து ப்ரைவேட் பேங்கிங் நிறைய பேர் ப்ரைவேட் பேங்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மில் வச்சாங்க. அதனால பீப்புள் இதை பார்த்து நிறைய அட்ராக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல எந்த விதமான மதமும் இல்லாமல் ஒரு செக்யூலராக அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து எண்ட் ஆஃப் த ஏன்ஷியன்ட் பேங்கிங் எரா. பிற்காலத்தில் வந்து இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் எண்ட் ஆகும் பொழுது ஒரு புது ரிவைவல் ஆகுது. எப்பயுமே இந்த ராக்னராக் சொல்கிற மாதிரி தான் கிரீக் மித்தாலஜியில் ஒரு எரா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு த பர்த் ஆஃப் அனதர் எரா உருவாகுது. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் எரா முடிஞ்ச உடனேயே இந்த இடத்துல சிவிலைசேஷன் கொஞ்சம் மாறி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பாவமான விஷயம், அது வந்து ஒரு இம்மோராலிட்டியாக இருக்குது, அறநெறிக்கு எதிராக இருக்குது, இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏன்ஷியன் சட்டங்கள் அழிய ப்ராப்பரான ஒரு பேங்கிங் ரெகுலேஷன் யாருக்குமே கிடைக்கல. அதனால் பேங்கிங் வந்து டவுன் ஆகிடுச்சு, ஸ்டாப்பும் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 12th centuryயில் தான் பேங்கிங் வந்து ரிவைவ் ஆகுது. இந்த இடத்துல திரும்பியும் வந்து மக்கள் அப்டேட் ஆகுறாங்க, அவங்களுடைய தேவைகள் அதிகரிக்குது. அப்போ பேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லி பேங்க் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெனிஸில் ஒரு பேங்க் உருவாகுது, அதான் பேங்க் ஆஃப் வெனிஸ். அண்ட் இந்த மாதிரி பல ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து புத்துயிர் பெற ஆரம்பிச்சிது. அதுக்கடுத்து 14th centuryயில் தான் பேங்கிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முக்கு வருது. ப்ரைவேட் மணி லெண்டர்ஸ் உருவாகுறாங்க. யூரோப் முழுக்க இவங்க திகழ்படுறாங்க. இவங்க வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி பேங்கிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, மணி லெண்ட் பண்ணுறாங்க, மார்க்கேஜ் பண்ணுறாங்க. யூரோப் முழுக்க இது பரவுது. ஓகேவா? ஃப்ரான்ஸில் மட்டும் அந்த காலத்தில் 80 பேங்கர்ஸ் இருந்தாங்க, 80 மணி லெண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இந்தியாவில் பேங்கிங் எப்படி உருவாச்சு அப்படின்றது. ஸோ நம்மளுடைய மாடர்ன் பேங்கிங் சிஸ்டமுக்கு வந்து அடித்தளம் போட்டவங்க யாருன்னா பிரிட்டிஷ் தான். ஆனால் அவங்களுக்கும் முன்னாடியே நம்ம ஊரில் பேங்கிங் சிஸ்டம் இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வேறு வகையில் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள், நம்மளோட புராணாஸ், ராமாயணா, மனுஸ்மிருதி இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கடன் வாங்கினவனுடைய சோகம் எந்த அளவுக்கு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வட்டி வந்து இங்கேயும் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் பேங்கிங்கை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். இந்த அன்ஆர்கனைஸ்டுக்கு இன்னொன்று வந்து இண்டிஜினியஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4 மார்க்கில் தனியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேமுக்கு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ ப்ராப்பர் பேங்கிங் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு வட்டிக்கு விடுறது, டெபாசிட் வாங்குறது, அடமானம் கொடுப்பது, அடமானம் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க. இதில் ப்ராமினெண்ட்டாக இருந்த ஆளுங்க யார் அப்படின்னா வைஷ்யாஸ், மார்வாரிஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த சேட், அப்புறம் செட்டியார்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தாங்க. மற்றவங்களை விட இதில் ப்ராமினெண்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அடுத்து இவங்களை ஏன் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சட்டம் தான் ஒரு விஷயத்தை ஒழுங்குமுறைப்படுத்துது. அந்த ஒழுங்குமுறைக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் இருந்ததுனால இவங்கள அன்ஆர்கனைஸ்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆர்கனைஸ் செக்டாரை பற்றி பார்ப்போம். ஆர்கனைஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து ரூரலில் இருந்தாங்க, அதாவது வில்லேஜ் கிராமங்களில் வந்து பணம் கொடுத்து லெண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதே போல் வந்து சிட்டி சைடுக்கும் நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் பிரிட்டிஷ் அரைவலுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த ப்ராப்பர் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றது இங்கே உருவாச்சு. ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து நார்ம்ஸ் ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், பேங்கிங் கம்பெனிஸ், ஃபைனான்ஷியல் கார்பரேஷன், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒன்று ஒன்றா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறைக்கும் ஒரு டிசிப்ளினரியோட ஒரு ஃபார்மேஷன் இருக்கிறதுனால, அதாவது இப்போ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பணம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கலாம், ஒரு நார்ம்ஸ் கிடையாது. இந்த இடங்களில் நார்ம்ஸ் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இது ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. பிரசிடென்சி பேங்க் அப்படின்னா பாம்பே, கொல்கட்டா, மெட்ராஸ், இந்த மாதிரியான ஊர்களில் வந்துட்டு பேங்க் இதெல்லாம் வந்து பிரசிடென்சி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்களில் வந்து பேங்க் உருவாக ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வந்து த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் உருவாக்குனாங்க. அண்ட் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா 1865 to 1870
இந்த பீரியடில் வந்து பேங்கிங் வந்து ரொம்ப ஒரு டல் பீரியட் அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பீரியடில் சில்வர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கிராஷ் ஆகுது. சில்வர் ப்ரைஸ் கிராஷ் ஆகிறனால அதோடு சேர்த்து கோல்டு ப்ரைஸும் கிராஷ் ஆகுது. கோல்டு ப்ரைஸ் கிராஷ் ஆகிறனால மொத்த மார்க்கெட்டுமே கிராஷ் ஆகுது. இது வந்து 1893 வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து 1895 வந்துட்டு லாகூரை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கிங் சிஸ்டம் வந்து சரியாக ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து த ஸ்வதேசி மூவ்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்தியாவோடைய பேங்கிங் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்டாபிக்ஸ், இதெல்லாம் போட்டு எழுதணும் நம்ம. ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து நம்ம இந்த 1906 1913 வரைக்கும் ஒரு ஃபேஸாக இந்த பேங்கிங்காக நம்ம பிரிக்கலாம். என்ன அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷோட எல்லா விதமான டைப்பையும் பாய்காட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒன்றா சொந்தமாக பேங்க்கும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதில் உருவானது தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் லிமிடெடு, த பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாமே இதில் உருவானது தான். ஆனால் இவங்களுக்கும் சேலஞ்சஸ் நிறையா உருவானுச்சு. அந்த பீரியட் தான் இந்த பேங்கிங் கிரைசிஸ் 1913 1917 வரைக்கும். இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா சும்மா ஒரு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நிறைய பேங்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்து ரெகுலேட் பண்ண முடியலை. அவங்கக்கிட்ட லோ கேபிட்டல் இருக்குது, எந்த விதமான சட்டமும் இல்லை. அதே போல் மக்களுக்கும் பேங்க் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் போடுச்சு. ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு இல்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட 87 பேங்க் வந்து இந்த 4 வருஷ காலகட்டத்தில் மட்டுமே பேங்க்ரப்ட் ஆகி மூடப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரைசிஸ் வரும்பொழுது இந்த பிரசிடென்சி பேங்க் இருக்குது இல்லையா, மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, அங்கே இருக்க பேங்க் எல்லாம் 1921 வந்து அமால்கமேட், அதாவது ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்து த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் பேங்காக மாற்றப்பட்டுச்சு. இதுதான் வந்து இதுவும் பிரிட்டிஷால் பண்ணது தான். அதுக்கடுத்து சிச்சுவேஷன் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1939 வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமேட்டு வந்துட்டு பேங்க்கோடைய க்ரோத் வந்து ப்ராப்பராக இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சுவேட்டாக இருந்துச்சு. நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய பணக்காரங்க வந்து பேங்க் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதோடைய வருமானம், அதோடைய க்ரோத் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு இல்லை. இதெல்லாம் வந்து சிட்டியில் மட்டும்தான் இருந்துச்சு வழியே ரூரல் மக்களுக்காக ஒரு ஆர்கனைஸ் பேங்கிங்ஸ் வந்து யாரும் கொண்டு வர முடியலை. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க பேங்க் கொண்டு வந்துடுறாங்க, ஆனால் அதோட ரெகுலேட்டரி ஒன்றுமே இல்லாத காரணத்தினால லாஸ் ஏற்படுது இவங்களுக்கு. அந்த மாதிரி 1937 1948 இந்த கேப்பில் வந்து கிட்டத்தட்ட 620 பேங்க் வந்து நஷ்டத்தில் ஏற்பட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. 1935 வந்துட்டு ஆர்பிஐ கொண்டு வராங்க. இப்போது எப்படி அங்கே வந்து த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சோ இப்போ ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்காக மாறிடுச்சு. இவங்க வந்து பல பேங்க்ஸுக்கு வந்து நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டில் பல பேங்க் வந்து தோல்வி அடைஞ்சது. காரணம் மறுபடியும் தான் ஒரு ப்ராப்பரான சட்டம் இல்லை. அண்டு நாடு வந்து பிரிட்டிஷால் ரூல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக என்னெல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் நிறைய பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகவும் செஞ்சுது. அடுத்து த டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி பேங்கிங் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ 1 ஜனவரி 1949 அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு நேஷனலைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் பேங்காக மாற்றுறாங்க. எதுக்காக அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸு இது எல்லாத்தையும் அதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணி கவர்ன் பண்ணுறதுக்காக, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. அடுத்து 1949 அந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு வந்து கவர்னிங் பவர் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேங்க்கு எந்த பிஸ்னஸ்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு பேங்கரோட டியூட்டி என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆர்பிஐக்கு பவர் கொடுக்குறாங்க. ஆர்பிஐயால் மற்ற பேங்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே. அடுத்து த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955. 1955 என்ன ஆகுது அப்படின்னா த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்படுது. இதோட மெயின் எய்ம் ஆப்ஜெக்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு, அதுக்கடுத்து பொதுமக்களுடைய வாழ்வு உயர்த்துவதற்காக மணி லெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஓகேவா? அதுக்கடுத்து அதான் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேஷ்னலைஸ்டு பண்ணி எஸ்பிஐயாக மாற்றப்பட்டுச்சு. இப்போ கரண்ட்லி இவங்க கீழே 7 சப் பேங்க் இருக்குது. அடுத்து சோஷியல் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ் 1968. இந்த இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா பணக்காரங்க எல்லாமே வந்து பேங்க்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கடன் வாங்குறது, அதை ரீபே பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஏற்பட்டுச்சு. பணக்காரங்களுக்கு சாதகமாக பேங்க் இருந்துச்சு. இதை வந்து தடுக்கணும். அதாவது எல்லா பேங்க்கும் கிடையாது, குறிப்பிட்ட சில பேங்க்ஸ்
அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக சோஷியல் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ்ன்ற இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. இதன் மூலயமா நம்ம எஸ்பிஐக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தோமோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த சோஷியல் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஏன் பேங்க்கை நேஷ்னலைசேஷன் பண்ணணும்? நேஷ்னலைசேஷன் அப்படின்னா இந்த பேங்க் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கீழே கொண்டு வந்துடுவாங்க. இந்த சோஷியல் கண்ட்ரோல் ஓவர் பேங்க் வந்து ஃபெயில் ஆகுது. அதை வந்து பெருசாக எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷனும் இப்போ நினச்சதை எய்ம் அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1969 ஜூலை 19 வந்து 50 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பேங்க்கெல்லாம் டெபாசிட் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு 14 பேங்க்ஸ் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அடுத்து 1980 15th ஏப்ரலில் 6 பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 27 பேங்க் வந்து இந்தியாவில் நேஷ்னலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 92% ஆஃப் த நேஷன் டெபாசிட் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் கீழே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ்டே போதுமானது. ஸோ இந்த சினாப்சிஸை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இதை ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிவிட்டு இந்த சினாப்சிஸை பார்த்தாலே நமக்கு எல்லாமே வந்து மைண்டில் ஏறிடும். ஓகேவா? தேங்க்யூ.